இப்போ திருபுவனம் கோயில் காவலாளியாக இருந்த அஜித்குமார் அவர்கள் விசாரணை என்ற பெயரில் அழைத்து செல்லப்பட்டு அடித்தே படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது வந்து மனித உரிமை மீறல், மிக ஒரு கேவலமான அயோக்கியத்தனமான ஒரு கேடுகட்ட ஒரு செயலுங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார். அவர் தான் உள்துறை அமைச்சர். காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஊட்டிக்கு போகிறாரு, திருநெல்வேலிக்கு போகிறாரு, இருட்டு கடையில் அல்வா சாப்பிட்றாரு, நடிகர்களுடைய திருமணத்துக்கெல்லாம் போகக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களே, ஏன் அஜித்குமார் அவருடைய வீட்டுக்கு நீங்கள் போகல? ஃபோனில் சாரி சொல்கிறீங்கள, ஃபோனில் ஆறுதல் படுத்துறீங்களே, ஏன் நேரடியாக அவங்க வீட்டுக்கு சென்று சந்தித்து என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காவல்துறை தான் இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனி இது போன்ற தவறு நடக்காது என்று ஏன் ஸ்டாலின் அவர்கள் பேச மாட்டாரா, போக மாட்டாரா? எங்களை வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் அப்படின்னு பேசக்கூடிய திமுக கொத்தடிமைகளை நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஃபோனில் ஏன் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க? நேரடியாக மக்கள்கிட்ட போங்க, மக்களிடம் வருத்தம் தெரிவிங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது ஜெய்பீம் படத்தை பார்த்துட்டு என்ன பேசினார்? ரொம்ப வருத்தமாக இருக்குது, எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு பேசக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காவல்துறை தானே ஜெய்பீம் படத்தில் எப்படி அடித்து உள்ள சித்திரவதை செய்து கொலை செய்தார்களோ அதே போன்று நேரடியாக உங்களுடைய ஆட்சியில் அடித்தே கொண்டு இருக்காங்களே. இது வரைக்கும் 24 பேர் செத்துருக்காங்க இந்த ஆட்சி வந்த பிறகு, இந்த 4 ஆண்டுகளில்.